ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நேற்று வெற்றிகரமாக நம்ம வந்து 2900 வண்டி ஓட்டியாச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு டைம் நல்லா வருது, ஒரு டைம் சுத்தமாக வரமாட்டுது. அதுவும் எப்படி வந்ததுன்னு பார்த்தோன்னா, லாஸ்ட்டு ட்ரிப்பு தாங்க எனக்கு செம்மையாக தூக்கி கொடுத்துச்சு. லாஸ்ட்டு ட்ரிப்பு பெரும்பாக்கத்துலேருந்து ஐயப்பாக்கம் டன்லப் தாங்க ட்ராப் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. செம்ம லக்கான ட்ரிப்புங்க எனக்கு வந்தது. அது இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன ட்ரிப்போ இல்லை எம்டியில் தாங்க நம்ம வீட்டுக்கு வந்திருப்போம். ஏன்னா சவாரி கண்டிப்பாக செம்மஞ்சரில் அந்த டைமுக்கு கண்டிப்பாக வராது. மேபி ஒரு லக்கில் தான் நம்மளுக்கு வந்தது. ட்ரிப்போட அமௌண்ட்டு பார்த்தோன்னா 1000 ரூபாங்க. பட் கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா 300 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நைட்டு சரியான மழை, கரண்ட் போயிடுச்சு, ரோடே ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருந்தது, சரியான டிராஃபிக்கு. கஸ்டமர் என் வண்டியில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவரும் பார்த்தாரு. இப்படியே வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திட்டு பேக்கில் போயிட்டு அந்த தார்பாயெல்லாம் போட்டேன், நனைஞ்சிட்டே தான் போட்டேன். கஸ்டமர் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஓகே, எனிவேஸ் கஸ்டமருக்கு வந்து திருப்தியாக நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. கஸ்டமர் டோல்கேட்டுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க. இது வந்து போர்ட்டலில் வந்து ஆட் ஆகலை. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 200 ரூபா. டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு 300 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிப்பு தாங்க என்னை வந்து காப்பாற்றி விட்டுது. உண்மையாகவே நல்ல ட்ரிப்புங்க அது. சரி, ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி சவாரி அடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தோன்னா 9:59 ஆகுதுங்க. வேலிட்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஒரு 3-4 நாள் ஆகுதுங்க. ஏன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பிராண்டிங்லேருந்து 1200 ரூபா வந்தனால அந்த அமௌண்ட்டை வந்து நான் பே அவுட்டில் எடுக்கலை. அதனால நம்மளுக்கு வந்து ஓட்டுற ட்ரிப்லேருந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வருது. அது வரைக்கும் சந்தோஷம் தாங்க. கம்ப்ளீஷன் ஸ்கோர் பாருங்கள். நேற்று கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 25 என்னமோ தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தோன்னா 83 ஆயிருக்கு. நேற்று ட்ரிப் எடுத்தனால நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 25 ஹவர்ஸ் லாகின் பண்ணியிருக்கோம். கேன்சல் ரேட்டிங் வந்து நம்மளுக்கு குறையாது. எப்படியோ நம்ம 2-3 நாள் ட்ரிப்பு ஓட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேன்சல் ரேட்டிங் வந்து 0ல் வரும். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து லாகின் பண்ணிடலாம். காலையில் நம்மளுக்கு எப்படி சவாரி அடிக்குதுன்னு தெரியல. நல்ல சவாரியாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த சவாரி வந்தாலும் எடுக்க தான் போகிறோம். சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சவாரி வருதுன்ட்டு. நம்மளுக்கு வந்து சவாரி அடிக்குதுங்க. ஆனால் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால தாங்க. அக்செப்ட் பண்ணாலும் யாரோ எடுத்த மாதிரி தான் காட்டும். பார்த்தீங்களாங்க, அனதர் பார்ட்னர் அக்செப்ட் த ஆர்டர்னு வந்துருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை மணிக்கு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க தெரில. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எதிர்க்கங்க குட்டி பசங்க மீன் பிடிச்சிருந்தாங்க. வாங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம். லைஃப் எல்லாத்துக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனால் யாராலையும் மறக்க முடியாத மெமரிஸ் ஸ்கூல் லைஃபாக தாங்க இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்த முதல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லவ், பஞ்சாயத்து எல்லாமே ஸ்கூல்ல தாங்க. சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும். கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு தீரோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். இதெல்லாம் பார்க்கும்போதுங்க நம்மளுக்கு ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருதுங்க. இந்த லைஃப்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேன்றது நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வருதுங்க. திருப்பியும் இந்த லைஃப் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஓல்டு மெமரிஸை பற்றி நம்ம பேசினா இன்றைக்கி ஃபுல்லாக டைம் போயிருங்க. சரி, ஓகே, நம்மளும் சவாரி இல்லாதனால இதை ரசித்து பார்த்தோன்னே நம்ம மைண்டில் என்னென்னமோ தோணிச்சுங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ போர்ட்டல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 2 நாள் ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த சவாரியுமே அடிக்கலாங்க. நம்ம லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 4 மணி நேரம் நம்ம லாகின் ஹவர்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த லொக்கேஷன் நம்மளுக்கு சவாரி எதுவும் வரல. நான் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தோன்னா முருகப்பா பாலிடெக்னிக்குங்க. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து மூவ் பண்ணிடலாங்க. திருமலவயல் சரஸ்வதி நகர் கிட்ட போயிடலாங்க. அங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கும். கண்டிப்பாக சவாரி வரும். 2 ஹவர் இங்கே ஐயப்பாக்கத்தில் வெயிட் பண்ணாங்க. இன்னொரு 2 ஹவர் இந்த பாலிடெக்னிக் கிட்ட வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு அங்கே வந்திருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் ஒன்றா சாப்பிட்டு. அதனால் அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு அப்படியே லாகின்ல தான் வச்சோம். அப்போ வரைக்கும் எந்த சவாரியுமே அடிக்கலங்க. இப்போ அவரும் மூவ் பண்ணுறாரு, நானும் மூவ் பண்ணுறேங்க. கிளைமேட் பார்த்தோன்னா வானம் அப்படியே இருட்டிக்கிட்டு இருக்குங்க. என்னோட வண்டிக்கு தான் சவாரி வரலன்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் வண்டி வச்சிருக்காரு. அவருக்கும் சவாரியே அடிக்கலங்க. சவாரி டல்லா இல்லை வண்டி வந்து அதிகமாகிடுச்சா என்னன்னே தெரிலங்க. இதுக்கப்புறங்க ஒரு சவாரியோ 2 சவாரியோ நம்மளுக்கு வந்தாலே டைம் சர்றன்னு போயிட்டு ஒரு 5-6 மணி ஆயிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சவாரி எடுத்தோன்னா ஒரு 8-9 ஆயிருங்க. எந்த சவாரி வந்தாலும் நம்ம எடுக்க வேண்டியதாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சவாரி அடிக்குதுன்ட்டு. நம்ம இப்போ மூவ் பண்ணி வந்தாச்சுங்க. இது எந்த இடம்னு பார்த்தோன்னா பச்சைமன் கோயில் தாண்டோன்னே வர லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டியாச்சுங்க. இங்கே டீ கடை ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்க, நம்ம வண்டியை மூவ் பண்ணி வந்தாச்சு. சவாரியும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. முதல் சவாரி அங்கேருந்து மூவ் பண்ணதுக்கு நம்மளுக்கு பலன் வந்துருச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்னு கிளியராக பார்த்துடலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருமலவாயில் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா காரில் பார்க்காம என்ன போட்டிருக்காங்க. இது எந்த இடம் நம்மளுக்கும் தெரியல. சரி, ஓகே, கஸ்டமருக்கு நம்ம இப்போ கால் பண்ணி பேசிடலாம்.
பாருங்க, நான் கஸ்டமருக்கு கால் பண்ண போனேன். பட் எனக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டிமேஷன் காட்டுது பார்த்தீங்களாங்க. இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை லாகின் டியூரிங் பீக் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா 90 rupees டியூ டு ஹை டிமாண்ட். இது வந்து ஹை டிமாண்ட்னால தாங்க நம்மளுக்கு இந்த மின்னல் சிம்பிள் மாதிரி காட்டுது. நம்ம இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. ஹலோ, கேக்குதா? கேட்குதுண்ணா. வண்டி புக் பண்ணீங்களா? ஆமாண்ணா. லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. வாங்கண்ணா. இது போர்ட்டல்ல இருந்து இன்னொரு கால் வந்தது. என்னதுண்ணா அது? என்னதுண்ணா? இந்த ரெக்கார்டர் வைஸ் வந்து கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வந்த மாதிரி வந்தது. அப்படியா? தெரியலண்ணா. என்ன வந்தது? நீங்க அக்செப்ட் பண்றது மாதிரி 90 ரூபாய் அதிகமாயிடுச்சுன்னு காட்டுற மாதிரி வந்ததுண்ணா. அப்படியா? தெரியலண்ணா, அது எதுவும் தெரியல. சரி, ஓகேண்ணா. நீங்க வந்து லொகேஷன் கரெக்ட் தான். எங்கண்ணா டிராப் பாயிண்ட் இது? இது வந்து கரல பாக்கோண்ணா. எது பக்கத்துலண்ணா வருது? திண்ணனூர். திண்ணனூரா? ஆமாண்ணா. சரிண்ணா, ஓகே, வந்துடுறேண்ணா. வாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. அந்த ஆடியோ நீங்களே கிளியராக பார்த்துருப்பீங்க. கஸ்டமருக்கு போர்ட்டர்லேருந்து ஃபோன் வந்ததாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் வாய்ஸாக நம்மளுக்கு அந்த 90 ரூபா ஷோ ஆன மாதிரி கஸ்டமருக்கு ஒரு இன்டிமேஷனுக்காண்டி வாய்ஸ் கால் மாதிரி போயிருக்குங்க. எந்த இடம் ட்ராப் ஆயின்னு பார்த்தோன்னா திண்ணனூர் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்துலாங்க. மேப் அழுத்திடலாம், எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துடலாம். கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தா 3.1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து இப்போ கிளம்பிடலாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. இந்த ரூட்டு பார்த்தோன்னா திருமலைவாயில் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போற ரூட் தாங்க இது. அங்கிருந்து நம்மளுக்கு வந்து வலிச்சுக்கிச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3.4 கிலோமீட்டர் காட்டுது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம 2.5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் காட்டுது. கஸ்டமரோட லொகேஷன் கிட்ட போயிடலாம். கஸ்டமர் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. பிக்கப் லொகேஷன் இங்கே தாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். இப்போ ட்ரிப்பு ஸ்டார்ட் கொடுத்தாச்சுங்க. டைம் ஓடுது. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. என்னன்னு பார்த்தோன்னா பிவிசி ஜன்னல் தாங்க. நம்ம இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்டிடுச்சுங்க. இது எந்த லொக்கேஷன் பார்த்தா திருநன்றூர் தாங்க ட்ராப் பாயிண்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் பார்த்துலாமாங்க? கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 21 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம லொக்கேஷனை நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து சவாரி வருமானே தெரிலங்க. ஏதோ இது ரொம்ப அவுட்ரு சைடில் போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க. ஃபுல்லாக கிராமம், நெல் பயிரெலாம் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது அவுட்ரு தாங்க. இன்னும் எனக்கு போய்கிட்டு தாங்க இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து 5 கிலோமீட்டர் காட்டுதுங்க கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனுக்கு. இப்போ தாங்க நான் வந்து போர்டை பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா பாக்கம் போட்டிருக்கு. பாக்கம்ன்றது திருநன்றூருக்குள்ளே தாங்க வரும். சரி, ஓகே, நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி போயிடலாம். இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 3 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அடுத்த சவாரி நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் அங்கே சவாரி வருதான்னு டவுட்டு தான். கஸ்டமர்கிட்ட நான் சொன்னேன், எதாவது பார்த்து கொடுங்க சார், இங்கே வந்து சவாரி வருதே கொஞ்சம் டவுட்டு தான் சார்ன்னேன். சரி, ஓகே, நீங்கள் வாங்க, நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மெட்டீரியல் வந்து சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதான் கஸ்டமர்கிட்ட எதாவது பார்த்து கொடுங்கன்னு. சரி, ஓகே, நீங்கள் போய் முடிங்க, நான் பார்த்து தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு காமிச்ச பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 822 ரூபா காட்டுது. ஆனால் கஸ்டமர் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் 900 ரூபா தரேன்னாங்க. நான் இன்னும் பார்த்து கொடுங்க சார் தான் கேட்டேன். ஏன்னா நான் அங்கேருந்து சவாரி வராது சார், எம்டிலேயே தான் நான் ஆவடியில் திருமலையில் வரணும் அப்படின்னேன். சரி, ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் முடிங்கன்னாங்க. சரி சார், ஓகே சார்ன்ட்டேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. போட்டலங்க அவுட்டர் சார்ஜஸ் ஒரு 200 இல்லை 300 டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இவங்க எதுவுமே அவுட்டர் சார்ஜஸ்ன்ற மாதிரி போட மாட்டாங்க. முன்னாடி லிங்க்னு ஒரு ஆப் இருந்ததுங்க, அவங்க போட்டிருந்தாங்க அவுட்டர் சார்ஜஸ். இதுவே வந்து அவுட்டர்லேருந்து புக்கிங் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து காசு எக்ஸ்ட்ரா வராது. இதுவே சிட்டிக்குள்ளேருந்து அவுட்டரில் போயிருந்தோன்னா நம்மளுக்கு காசு எக்ஸ்ட்ரா வருங்க. நல்லாவே இருந்தது. ஆனால் அந்த கம்பெனி தான் இழுத்து மூடிட்டாங்க. சரி, ஓகே, இது இன்னும் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குன்னு தெரில. இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருந்துட்டு போயிட வேண்டியதான். ஹோட்டல் ஆப்பு இருக்கிற வரைக்கும் ஒரு நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்குது. போகிற லொக்கேஷன் பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. 2 பக்கம் செடி, சுற்றி வீடே கிடையாதுங்க. ஒருத்தர் கூட நடமாட்டமே இல்லைங்க. ரோடே அவ்வளோ காலியாக இருக்குங்க. பார்த்தா நம்ம வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. பாருங்களேன், சுற்றி ஒரு வீடு கூட காணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காடு மாதிரி இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம லொக்கேஷன் வந்து பக்கத்தில் வந்துச்சுங்க. இன்னும் ஒரு 300 மீட்டர் தாங்க காட்டுது நம்மளுக்கு. இப்போ தாங்க வீடெல்லாம் தெரியுது. லொக்கேஷன் வரப்போகுதுங்க. அதனால தான் இந்த வீடெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம இப்போ கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணி பார்த்துடலாங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஆனால் நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் வந்தாச்சுண்ணா. என்னண்ணா இது ரொம்ப அவுட்ரு மாதிரி இருக்குண்ணா. இது அவுட்டரா? கரல பக்கம் தானே அது? ஆமாண்ணா, ரொம்ப அவுட்டர்ல இல்ல, பாக்கம் பக்கம் அப்படியே. அதுதாண்ணா. ஆனால் இங்கே சவாரி வராது, நான் எம்டியில் தான் வரணும். இங்கே யாரா இருக்காங்க? ட்ராப் பாயிண்ட் வந்துட்டேன். அந்த பக்கத்துல இந்த ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கானா? கன்ஸ்ட்ரக்ஷனு கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்க இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரஞ்சு கலர் வீடு மாதிரி இருக்குது, அதுவா? அதான் லைட் ஆரஞ்சு கலர்ல அடிச்சிருப்பாங்க, உள்ளடங்கி இருக்கும். ஆமாண்ணா, லைட் மாதிரி. இந்த ஒரு பையன் பைக்ல வந்தானே போங்க கூட. ஆமாண்ணா. அவன் வந்துட்டானா தெரியலையே. ஆனால் ஒரு பைக் ஒன்று வெளியே நிற்கிது. நீங்கள் அவர் கால் பண்ணி பாருங்கள், வண்டி வந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா.
சரி ஓகே இது வர சொல்கிறேன். ஓகேண்ணா. ஓகே. நம்ம வந்து எக்ஸாக்டான லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். எங்கே ட்ராப்புன்னு பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு கலர் பில்டிங் பாருங்கள், அங்கே தாங்க ட்ராப்பு, பிவிசி ஜன்னலுங்க. ஓகே, நம்ம லொக்கேஷன் கரெக்டாக வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். அரைவல் ட்ரிப் கொடுத்தாச்சு. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்டில் தாங்க இருக்கோம். வெறும் ஒரு 4 ஜன்னல் தாங்க. கஸ்டமர் வந்து இறக்க போகிறாங்க, அவ்வளோதாங்க. கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் வந்து கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகே, நான் கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் சுத்த தாங்க ஆரம்பிக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சு. பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 822 ரூபா காட்டுதுங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட்டு காட்டுச்சு அதே அமௌண்ட் தாங்க இப்பயும் காட்டுது. இப்போ நான் வந்து கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டு வந்துடுறேங்க. 950 ரூபா போட்டிருக்கேன். சரிண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கஸ்டமர் வந்து நம்ம ஜிபேயில் வந்து 950 ரூபா போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டிருந்தேன், அவுட்டரில் முடியுது சார், இது வந்து நம்மளுக்கு சவாரி வராது சார் அப்படின்னா. சரி ஓகேன்றனால தான் அந்த 950 ரூபா கஸ்டமர் போட்டிருந்தாங்க. ஓகே, நல்ல விஷயமா ஆகிப்போச்சு. இப்போ நம்ம வந்து கேஷ் கால்குலேட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியான மாதிரி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாம். ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். பார்க்கலாம், இங்கே வந்து கண்டிப்பாக சவாரி எதுவும் அடிக்காது. இங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு லக்கில் நம்மளுக்கு சவாரி வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணியாச்சுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டர் அடிக்கல. இப்போ நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து மூவ் பண்ணிட வேண்டியதாங்க. எங்கே போனால் நம்மளுக்கு ட்ரிப்பு வரும்னு பார்த்தோன்னா திருமலைவாயில் உமான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுங்க. நான் இங்கே கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 19 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. சரி ஓகே, நம்ம பொறுமையாக அப்படியே மூவ் பண்ணி போயிட வேண்டியதாங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு ட்ரிப்பு வழியில் அடிக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில் வந்து நம்மளுக்கு ட்ரிப்பு வராது. ஏன்னா இங்கே எதுவும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அது இல்லாமல் எந்த வீடு ஷிஃப்டிங் அந்த மாதிரிலாம் இந்த சரௌண்டிங்கில் எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து கிராமம் இருக்கனால இந்த புக்கிங் ஆப்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து மூவ் பண்ணி போயிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது சவாரி வரும். இடத்துலேருந்து நம்ம இப்போ கிளம்பிடலாங்க. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து இப்போ கிளம்பியாச்சுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா காடு மாதிரியே தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த லொக்கேஷனு. அப்படியே பாருங்கள், நான் கண்ணாடிக்கு வெளியே காட்டுறேன். லொக்கேஷனை பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக கிராமங்க. இங்கே ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விவசாயம் பண்ணுறது கூட காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் விவசாய இடத்த பாருங்கள். இங்கே பாருங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே வந்து பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படிங்க சவாரி வரும் நீங்களே சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டராக தாண்டி போயிட்டோன்னா கண்டிப்பாக சவாரி வருங்க. சுற்றி இருக்கிறது பார்த்தோன்னா கிராமங்க. அதனால் இங்கே எப்படிங்க புக்கிங் வரும்? அதனால தாங்க இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணிடுறோம். நம்ம வந்து இந்த கிராமத்துலேருந்து தாண்டி வந்தாச்சுங்க. நம்ம இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி எதாவது டீ ஒன்று குடிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். அது நம்ம சவாரிக்கு வெயிட் பண்ண மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் ஆன மாதிரியே இருக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க, நம்மளுக்கு சவாரியே வரல. நம்மளும் டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி திருமலையால் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பக்கம் நவுந்து வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 15 கிலோமீட்டர் நவுந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சவாரி அடிச்சிருக்கு. எங்கேருந்து எங்கன்னு கிளியராக பார்த்துடலாங்க. பாருங்களேன், நம்மளுக்கு சவாரி வந்த உடனே ஹை டிமாண்டுன்னு வந்திருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை லாகின் இன் டியூரிங் பீக் ஹவர்ஸ். யுவர் ஆர்டர் ஃபேர் இன்க்ளூட்ஸ் ஆன் எக்ஸ்ட்ரா 90 rupees டியூ டு ஹை டிமாண்ட் போட்டிருக்கு. இங்கே வண்டியே இல்லாத மாதிரி போட்டிருக்கு. அப்படிலாம் கிடையாது, வண்டி அதிகமாகவே தான் இருக்கும். இவங்க போடுறத நம்ம நம்ப வேண்டியதான். சரி எனிவேஸ் ஓகே கொடுத்துட்டு எங்கே பிக்கப் எங்கே ட்ராப்னு பார்த்துலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருமலையால் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க. ட்ராப் பார்த்தோன்னா சின்ன நொலம்பூர்னு போட்டிருக்கு. எந்த இடம்னு எனக்கு தெரில. சரி ஓகே, எத்தனை கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட் பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணியாச்சு. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 3.5 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே, நம்ம லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நான் நினச்சேங்க இந்த பக்கம் நவுந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ட்ரிப்பாக அடிக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா சின்ன ட்ரிப்பாக அடிச்சிருக்கு. எனிவேஸுங்க, எது வந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்கன்ட்டு. நான் வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசினேன், லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன். கஸ்டமர் வந்து எக்ஸாக்டாக கரெக்டான லொக்கேஷன் தான், நீங்கள் அங்கே வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. கஸ்டமர் வந்துங்க எக்ஸாக்டான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கஸ்டமர் பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா இங்கே தாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோங்க, ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைமிங் ஓட ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சு. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஏற்றுறாங்க. 3 பேர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பில்லு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து லோடு ஏற்றி முடிச்சுட்டாங்க.
லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடுத்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். 2-3 செகண்ட் வந்து இப்படி தாங்க சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிலோமீட்டர் பார்த்துலாங்க. மேப்பை கிளிக் பண்ணியாச்சு. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிலோமீட்டர் பார்த்தோன்னா வெறும் 850 மீட்டருங்க. ஓகேங்க, நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. வெறும் 850 மீட்டர் தாங்க, பரவாயில்லைங்க. அங்கேருந்து நம்ம ஒரு 3.5 கிலோமீட்டர் பிக்கப் வந்தோம். இங்கே வந்து வெறும் 850 மீட்டர் கொடுத்தோன்னு நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்துட்டாங்க. கஸ்டமர் வந்து லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐட்டம் வந்து நம்ம வண்டி ஃபுல்லாக தான் வருது, ஆனால் அந்தளவுக்கு வெயிட் ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம வண்டியிலேருந்து கஸ்டமர் எல்லா ஐட்டமும் இறக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பு எண்டு கொடுத்துடலாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு ஃபுல்லாக இறக்கி முடிச்சிட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ட்ரிப்பு ஃபேர் பக்கத்தில் ரவுண்டாக வந்து மின்னல் சிம்பிள் போட்டிருக்கும் பார்த்தீங்களாங்க. அப்படி இருந்ததுனாங்க 90 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வருங்க. நம்மளுக்கு என்ன அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வருதோ நம்மளுக்கு வந்து அது முன்னாடி ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. எனக்கு வந்து ட்ரிப் வரும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு காமிச்சிதுங்க, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. அப்போ தான் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கேஷ் வாங்க முடியும். எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு கேட்குது. ஓகேன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரு 2-3 செகண்ட் வந்து சுத்த தாங்க ஆரம்பிக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. கஸ்டமரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 354 வருது. எந்த மாற்றமும் இல்லை. இதை பார்த்தீங்களாங்க, ஹை டிமாண்ட் வந்தனால தான் நம்மளுக்கு அந்த 90 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கஸ்டமர் வந்து ஜிபேயில் நம்மளுக்கு காசு போட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க பார்த்தோன்னா 360 ரூபா நம்மளுக்கு கஸ்டமர் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்காண்டி வெயிட் பண்ணலாம். கஸ்டமருக்கு வந்து இப்போ ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துருச்சு. நம்ம இப்போ அடுத்த ட்ரிப்புக்காண்டி வெயிட் பண்ணலாம். அடுத்த ட்ரிப்பு எங்கேருந்து எங்கே போட போகிறாங்கன்னு தெரில. இப்போ டைம் பார்த்தோன்னா 5:18 ஆகுது. திருமலவாயில் உமன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்கேன். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சவாரி நம்மளுக்கு அடிக்குதுன்ட்டு. ஆகா, ரொம்ப லாங் ட்ரிப் அடிக்குது. போயிடலாங்க. கோயம்பேடு தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிப்பை அட்டன் பண்ணிடலாம். 6, 5, 4, 3, 2, 1, 0. ஓகே, எடுத்துருங்க. அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு சவாரி வந்து உள்ளே வந்துச்சுங்க. இப்போ ஹை டிமாண்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எதுவும் ஷோ ஆகலை. நம்ம உள்ளே போய் பார்த்தலாம் ஹை டிமாண்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஆமாங்க, ட்ரிப்பு ஃபேர் வந்து மின்னல் சிம்பிளில் வந்திருக்கு பாருங்கள், ஹை டிமாண்ட் தாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 செகண்டில் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு அது லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருமலவாயில் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா கோயம்பேடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களாங்க, முன்னாடி நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் வந்துச்சு பார்த்தீங்களாங்க. ஹை டிமாண்ட்டு 90 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்ற மாதிரி இன்டிமேஷன் வந்துச்சுங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 824 ரூபா ட்ரிப்போட ஃபேருங்க. இது வந்து டாடா ஏஸ்குள்ள ட்ரிப்பு தாங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிடலாம். கஸ்டமரோட புக்கிங் நம்பர் வந்து இது தாங்க. இப்போ நம்ம கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் வந்து ஃபோன் எடுத்துட்டாங்க. ஹலோ சொல்லுங்க. அண்ணா, வண்டி புக் பண்ணிருக்கீங்களாண்ணா? லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேன். லொக்கேஷன் கரெக்டாண்ணா? வாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டுன்னு தான் சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம நேவிகேஷன் வந்து ஆன் பண்ணி பார்த்தலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. நம்மளுக்கு பிக்கப் பாயிண்டோட லொக்கேஷன் பார்த்தோன்னா 3.2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம லொக்கேஷனை நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட்டுங்க கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட நம்ம வந்துட்டோங்க. இன்னும் பார்த்தோன்னா 100 மீட்டர் தாங்க காட்டுது. இந்த மண் ரோட்லேயே தாங்க பிக்கப்பு. நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்த பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இங்கே வந்து 3 ரோடு ஜங்ஷன் இருக்குது. இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடுங்க. நம்மளுக்கு எந்த இடம்னே தெரியல. சரி, நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம கால் பண்ணியாச்சுங்க. ஹலோ அண்ணா, லொக்கேஷன் ஆண்ட வந்தாச்சுண்ணா. அவங்க ப்ளூ கலர் ஆக்டிவ் நிக்குதா? ப்ளூ கலர் ஆக்டிவாவா? ஓ ஆமாண்ணா, லெஃப்ட் சைடில் ப்ளூ கலர் ஆக்டிவா ஒன்று இருக்குது. ஓகேண்ணா. கஸ்டமர் சொன்ன லொக்கேஷன் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ளூ கலர் ஆக்டிவா இருக்குங்க. நீங்களே பாருங்கள், இதாங்க ப்ளூ கலர் ஆக்டிவா. கஸ்டமர் தாங்க டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் வந்து வண்டியை ரிவர்ஸில் விட சொன்னாங்க. வண்டியை ரிவர்ஸில் விட்டாச்சு. எவ்வளோ சேர் பாருங்களேன், ரொம்ப டயர் சுற்றிச்சுங்க. சரி, ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. கஸ்டமருக்கு நானும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் எதாவது பார்த்து தரேன்னாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா பனியனில் பிரிண்ட் அடிப்பாங்களாங்க, அந்த மெட்டீரியல் தான். இது எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா திருப்பூர். இவங்க டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்து திருப்பூருக்கு போகுது போல் தெரியுதுங்க.
சரி ஓகேங்க, கஸ்டமர் நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுக்கணுங்க. கஸ்டமர் பாருங்க வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 31 நிமிஷம் இருக்குங்க. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். போகிற லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கோயம்பேடு ட்ராப்னு போட்டிருக்காங்க. கொரியர் பார்த்தினா ஸ்பீட் பார்சல் சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. சரி நம்ம ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துலாங்க. மேப் அழுத்திடலாம். கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 21 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம இப்போ ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. இப்போ வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 21 கிலோமீட்டர் காட்டுதுங்க. மேப்பில் என்ன டைமிங் நம்ம அங்கே கோயம்பேடு போய் ரீச் ஆகும்னு பார்த்தோன்னா 7:20க்கு ரீச் ஆகுன்ற மாதிரி காட்டுதுங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 hour 5 நிமிஷம் காட்டுதுங்க போகிற டைமிங்கு. ஓகேங்க, இப்போ நம்ம கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. கஸ்டமர் வந்து பிக்கப் பாயிண்ட்லேயும் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி ட்ராப் பாயிண்ட்லேயும் கஸ்டமர் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. ஏன்னா பிக்கப் பாயிண்டில் வந்து கஸ்டமர் ஒரு ஆள் தான் இருக்காங்க. ட்ராப் பாயிண்டில் நம்ம வந்து வண்டியிலேருந்து நவுத்தி கொடுக்கணுங்க. அதுக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். கஸ்டமர் எதாவது பார்த்து தரேன்னாங்க. முடிக்கும் போது எவ்வளோ தராங்கன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமர் கொடுத்துருக்க லொக்கேஷன் எக்ஸாக்டாக கரெக்டாக தாங்க இருந்தது. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா மேலே போட்டிருக்கு பாருங்கள், எம்ஆர்எஸ் டிரான்ஸ்போர்ட். அங்கே தாங்க இறக்க போகிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும், அரைவல் ட்ரிப் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கஸ்டமர் வந்து லோடு இறக்க போகிறாங்க. டிரான்ஸ்போர்ட் நேம் பார்த்தோன்னா எம்ஆர்எஸ் ஸ்பீட் பார்சல் சர்வீஸுங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து எண்டு பண்ணணும். கஸ்டமர் கிட்டத்தட்ட வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 48 நிமிஷம் ஆயிருக்குங்க. கஸ்டமர் வெயிட்டிங் டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாம். ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து நம்மளுக்கு அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். கஸ்டமரோட ட்ரிப்பு ஃபேர் வந்துச்சுங்க 824 ரூபா வந்திருக்குங்க. டோட்டலாக ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 930 ரூபாங்க. இது எனக்கே தெரியல, எனக்கு ட்ரிப் வரும்போது 824 ரூபா தாங்க காட்டியிருக்கு. கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுத்துருக்குது நம்மளுக்கு எந்த விதத்துலையும் ஷோ பண்ணலங்க. கஸ்டமருக்கு 90 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டிருக்காங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. பெய்டு ஆன்லைன். கஸ்டமர் வந்து 106 ரூபா வந்து ஆன்லைனில் பே பண்ணியிருக்காங்களோ இல்லை அவங்களுக்கு வந்து கூப்பன் கொடுத்துருக்காங்களோ நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துலாம். கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேல பண்ணிட்டாங்க. 950 ரூபா நம்மளுக்கு பே பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப்பரோட. சரி ஓகே, நம்ம இப்போ கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாம். கேஷ் கலெக்டர் வந்துடுச்சு. கஸ்டமருக்கு நம்ம இப்போ வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. இப்போ நம்ம ட்ரிப்பு ஆஃப்லைனில் போட்டுடலாங்க. இல்லை வேறு ஏதாவது ட்ரிப்பு வந்துடும். அப்புறம் நம்ம மிஸ்ஸிங்கில் விட்டோன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து இல்லாமல் போயிடும். ரொம்ப கஷ்டமாயிரும். ஏற்கனவே 2 வாரம் வந்து நான் ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 34 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 87% போட்டிருக்கு. நல்ல விஷயம். அடுத்த வாரத்துக்கு நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆயிரும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம். நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா டார்கெட் 65 கொடுத்துருக்காங்க. நம்ம 65 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி லாகின் டார்கெட் பார்த்தோன்னா 30 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா இந்த 2 வாரமும் நம்ம ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 7:51ங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சவாரி எதாவது எடுத்தோன்னா ஏடாபுடமாக வரும். நம்ம இருக்கிறது பார்த்தோன்னா கோயம்பேடு பக்கம் தான். இங்கேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு போக மிஞ்சி போனால் ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க நம்மளுக்கு ஆகும். சார்ஜும் நம்மளுக்கு டவுன் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 4% தாங்க சார்ஜ் இருக்குது. இன்றைக்கி டோட்டலாக எத்தனை ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மணி நேரம் லாகின் ஹவர்ஸ் பண்ணியிருக்கேன் கிளியராக பார்த்துலாங்க. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தோன்னா 9 மணி நேரம் 49 நிமிஷம் லாகின் பண்ணியிருக்காங்க. 3 ட்ரிப் எடுத்துருக்கோங்க. 1747 ரூபாய்க்கு நம்மளோட ஏர்னிங்க. இது வந்து கமிஷன் போக நம்மளோட ஏர்னிங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கிறது பார்த்தோன்னா 250 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. டோட்டலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு நம்ம வண்டி ஓட்டியிருக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டரே நம்ம எத்தனை மணிக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள். 2:34க்கு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துருக்கோங்க. பரவாயில்லங்க. நம்ம 2:34 மணிக்கு சவாரி எடுத்துகிட்டு நம்ம 2000 ரூபாய்க்கு ரீச் ஆகிட்டோம். அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷங்க. எனக்கு ஒரு 2000 ரூபா வந்தாலே எனக்கு அதுவே பெரிய விஷயங்க. ஆனால் நான் காலையிலேயே 10 மணிக்கெலாம் ஆன் பண்ணிட்டேன். ஆனால் எந்த சவாரியும் வரல. ஏதோ ஒன்று நம்மளோட கோட்டா வந்துச்சு. அது வரைக்கும் பெரிய சந்தோஷங்க. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 1200 ரூபா போர்ட்டல் பிராண்டிங்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அது நான் பே அவுட் கொடுத்து எடுக்கல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கமிஷன்லேயே கழிச்சிக்கலாம்னு நினச்சி நான் விட்டாச்சு. பேமெண்ட்டை நான் எப்போயோ பே அவுட்டில் எடுத்திருந்தேன்னா எனக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு போகிறது எனக்கு நல்லது தான். டெய்லியும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற அவசியம் இல்லை. இன்னைக்கு டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தோன்னா 77 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. என் வீட்டுக்கு போகிற கிலோமீட்டர் பார்த்தோன்னா 12 கிலோமீட்டர் காட்டுதுங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 89 கிலோமீட்டருங்க. 90 கிலோமீட்டரே வச்சுக்கோங்க. டீசல் பார்த்தோன்னா 500 ரூபாய்க்கு டீசல் போகுங்க. நம்மளுக்கு ஒரு 1500 ரூபா இன்னைக்கு நின்றுருக்குங்க. பரவாயில்லங்க. எனக்கு 1500 ரூபா இருந்தாலே பெரிய சந்தோஷங்க.
அது இல்லாமல் கிலோமீட்டர் வேஸ்ட் ஆகாமல் கோயம்பேடு தசையில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. ஆல்ரெடி மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆகிற நிலமையில தாங்க இருக்கு. இன்னைக்கு டேட் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 23ங்க, சாட்டர்டேங்க. நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 87, லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா 34 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோம். நம்ம நாளைக்கு வந்து வண்டி ஓட்ட போகிறதுல ஏன்னா ஏடப்படமா ட்ரிப் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து டப்புன்னு குறைச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வந்து பிரைம் பார்ட்னர் இல்லாமல் ஆயிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.